செக்ரட்டரியேட் போய் அவர் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணது வந்து நெக்ஸ்ட் சபாநாயகருக்கான விஷயங்கள் தான். ஏன்னா சபாநாயகர் வச்சு தான் அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிற அதாவது அந்த ஒரு விஷயம் நடக்கும் இல்லைங்களா, அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு. அதாவது இவரோட ஆட்சியில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எவ்வளோ பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு அந்த மெஜாரிட்டியை தனிப்பெரும்பான்மையை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான அந்த ஃப்ளோர் டெஸ்ட் வந்து 13th அன்னைக்கு நடக்க போது. அதுக்கு சபாநாயகர் தான் நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்து அதை பண்ணணும் போது அந்த சபாநாயகருக்கான சைனை தான் ஃபஸ்ட்டு சைனாக வந்து விஜய் சார் போட்டாராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எம்எல்ஏஸ்க்கு வந்து இப்போ நாளைக்கு அநேகமாக நாளைக்குன்னு நினைக்கிறேன். இங்கே சண்டே வந்து நான் ஆஃப்டர்நூன் பேசுகிறேன், சண்டே ஆஃப்டர்நூன். உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த வீடியோ வரும்போது மண்டே மார்னிங் ஆகிடும். ஸோ மண்டே வந்து எல்லா எம்எல்ஏஸ்க்கும் பதவி ஏற்றுக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஸோ சீஃப் மினிஸ்டர் தலைமையில் எம்எல்ஏக்கான பதவி ஏற்றுக்கிறது, இன்ஃபேக்ட் சீஃப் மினிஸ்டருமே எம்எல்ஏ ஆகிறதுக்கான விஷயங்கள் அப்போ தான் நடக்கும். எப்பயுமே வந்து சீஃப் மினிஸ்டருக்கான பதவி ஏற்றுட்டு, அதாவது சீஃப் மினிஸ்டர் உட்பட மற்ற மினிஸ்டருக்கான பதவிகள் ஃபஸ்ட்டு அந்த பதவி ஏற்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் எம்எல்ஏக்கான பதவி. ஏன்னா எம்எல்ஏ ஆனப்புறம் தான் மினிஸ்டர் ஆக முடியுன்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே அந்த பதவியேற்பு அப்படிங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்ஸ்க்கான அந்த பதவியேற்பு நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏக்கான பதவியேற்புமே நடக்கும். ஸோ ஆஸ் எம்எல்ஏவா வந்து இன்னும் விஜய் சாருமே வந்து பதவியேற்றுக்கிறது அப்படிங்கிறது, இல்லை மற்ற மினிஸ்டர்ஸுமே பதவியேற்றுக்க எம்எல்ஏவா பதவியேற்றுக்கிறது அப்படிங்கிறது நாளைக்கு தான் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அசம்பிளியில் ஒன்று நடக்க போகுது. அது நடந்ததுக்கு அப்புறம் அந்த தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கான விஷயங்களை அது தேர்ஸ்டே தான் வெனஸ்டேன்னு சொல்லியிருக்காங்க, May 13th. மேபி அது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி சேஞ்ச் ஆகி 12th அன்னைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எம்எல்ஏக்கான பதவியேற்பு, எல்லா எம்எல்ஏக்கான பதவியேற்பு நடக்கும்போது இது ஆப்போசிட் பார்ட்டியில் வின் பண்ண எம்எல்ஏ சேர்த்து தான். ஸோ அதுவுமே ஒரு கான்ட்ரவர்சியாக போயிருக்கு. ஏன்னா முக ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆகலை அப்படின்னு சொல்லும்போது உதயநிதி ஸ்டாலின் தான் எம்எல்ஏ. அப்போ வந்து ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்க, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே சீஃப் மினிஸ்டர் முன்னாடி தான் எம்எல்ஏ ஆகணும் போது அந்த ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உள்ளே இருக்க தான் செய்யும். அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. இல்லை அவங்க இல்லைன்னு சொன்னாலும் உள்ளே இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா இது அவங்களுக்கான பெயின் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறது, விஜய் சார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லாமான்னு எனக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக டிவிகே வெஸ் திமுக அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டியை திமுக தான் உட்கார போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல விஜய் சாரும் உதயநிதி ஸ்டாலின் சார் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே ஜென்ரேஷன் கேப்பில் இருக்கவங்க தான். அப்போ வந்து என்ன சொல்கிறது, இவர் இருக்க வேண்டிய இடத்துல தான், அதாவது உதயநிதி ஸ்டாலின் இருக்க வேண்டிய இடத்துல தான் இன்றைக்கி விஜய் சார் இருக்கார் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருக்கான பெயினாக தான் இருக்கும். அது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. திமுக டிஎம்கே ஃபேன்ஸ்க்கான விஷயங்களும், டிஎம்கே தொண்டர்களுக்கான விஷயங்களும், இல்லை உதயநிதி ஸ்டாலின் சார் ஃபேன்ஸ்க்கான விஷயங்களும் இந்த இடத்துல அவங்களுக்கான அந்த ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, முக ஸ்டாலின் சார் எம்எல்ஏ ஆக முடியலனாலும் அவங்க ஃபேமிலியிலேருந்து உதயநிதி ஸ்டாலின் சார் எம்எல்ஏ ஆக போகிறாரு அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இனிஷியேஷனாக இந்த விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஏன்னா எப்பயுமே வந்து டிஎம்கே வந்து ஆளுங்கட்சியாக இருந்ததை விடவும் ஆப்போசிட் கட்சியாக தான் அவங்க ரொம்ப நல்லா செயல்படுவாங்க. ஆளுங்கட்சி செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமா இல்லாமல் ரொம்ப கண்காணிப்போடு கவனிச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. நம்ம நிறைய இடத்துல ஏடிஎம்கே வெஸ் டிஎம்கே, டிஎம்கே வெஸ் ஏடிஎம்கேன்னு பார்த்தாலுமே அம்மாவோட ஆட்சி நடக்கும்போது ஆகட்டும், இல்லை கலைஞர் இருந்தப்போ ஆகட்டும், அவங்க எதிர்கட்சியாக தான் திமுக நிறைய வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்பட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை எடுத்து வச்சா அதை எந்த அளவுக்கு கொண்டு போகணும், இல்லை எங்கேருந்து அதை வந்து நுக்கன் கார்னர் ஆரம்பிக்கணும், எதை நூல் பிடிச்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நுணுக்கங்கள்லாம் திமுகக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னும் போது ஆளுங்கட்சியில் ஒரு சிறிய தவறு நடந்தாலும், இல்லை மக்களுக்கான விஷயங்களில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தாலுமே அதை ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறதுல டிஎம்கேவை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த இடத்துல இப்போ ஒரு சின்ன சேஞ்சாக முக ஸ்டாலின் சார் வந்து அசம்பிளிக்கு வர முடியாது. ஸோ உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து அந்த இடத்துல ப்ரொசீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இது விஜய் சார் வெஸ் உதயநிதி ஸ்டாலின் சார் அப்படிங்கிற ஆங்கிளில் போகுமா, இல்லை டிவிகே வெஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஆங்கிளில் போகுமான்றதை நம்ம போக தான் பார்க்கணும். என்னப்பா இப்படி சொல்கிறீங்களே, எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே, இப்போ எலெக்ஷன் இப்போ நம்ம கட்சி பேரை தான் சொல்லணுன்றது இருக்குது. ஆனால் உள்ளுக்கு ஒரு ஈகோ இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது இல்லைங்களா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சார் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ விஜய் சார் இருக்காருன்ற கோவம் திமுக தொண்டர்களுக்கு இருக்கும், உதயநிதி ஸ்டாலினுக்குமே இருக்கும், முக ஸ்டாலினுக்குமே இருக்கும். என்னதான் நம்ம அவங்க குடும்ப அரசியல் அப்படின்னு சொன்னாலுமே காலங்காலமாக பரம்பரையாக அந்த ஃபேமிலியிலேருந்து வரும்போது ஸோ டெப்டி சிஎம்மாக நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் சாரை பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சிஎம்மாக தான் உதயநிதி ஸ்டாலினை அவரை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தொண்டர்களுக்கோ இல்லை அவருக்குமே இது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இந்த எலெக்ஷன் இருந்ததுன்னும் போது அவர் வந்து விஜய் சார் முன்னாடி, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாடி எம்எல்ஏ
எம்எல்ஏவா அவர் பதவி ஏற்றுக்கிட்டாலுமே தனக்கான அந்த ஒரு விஷயங்களில் அவருக்கான அந்த வழி இருக்க தான் செய்யும். ஆனால் அதையும் மீறி அவருக்கு வந்து இப்போ வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக, அதாவது எதிர்க்கட்சி தலைவராக அவர் உட்காருவாரா? அதாவது டிஎம்கேலேருந்து உதயநிதி ஸ்டாலினை தான் தலைவராக போடுவாங்களா? இல்லை வேற யாராவது அனுபவம் மிக்கவங்க கொஞ்சம் சீனியாரிட்டி பிரகாரம் இருக்கவங்க எதிர்க்கட்சி தலைவராக உட்காருவாங்களான்னு தெரியாது. ஆனால் எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் சாரை விடுவாங்கன்னு தான் தோணுது. ஆனால் தெரியல கட்சி என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போது அந்த இடத்துல நம்ம பெருசாக எனக்கு தெரிஞ்சு முக ஸ்டாலின் சார் இருக்கிற இடத்துல உதயநிதி ஸ்டாலின் சார் பேசி நம்ம பார்த்ததில்ல. ஏன்னா எப்போ எது கேட்டாலுமே அது வந்து மீடியா கேட்டாலுமே சரி, இல்லை நம்மளுக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு ஆப்வியஸாக தெரியாது, அங்கே நடக்கிற விஷயங்களோ இல்லை. ஏன்னா நேற்று தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஹிஸ்ட்ரியிலே வந்து பதவி ஏற்றுக்கிறது லைவ்ல பார்த்துருப்பாங்க. அதாவது நேரு ஸ்டேடியமில் பப்ளிக்காக நடந்த வரைக்கும் ஓகே, செக்ரட்டரியேட்டில் போய் அவர் அந்த சிஎம் சீட்டில் உட்கார்ந்த வரைக்கும் ஜனங்கள் லைவாக பார்த்துருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நினைக்கிறேன். எல்லா பொது ஜனங்களுமே பார்க்க முடியும், குழந்தைங்களுமே பார்க்க முடியுன்றதுல அது நடந்தது. ஸோ இதை வந்து அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் நடத்தணுன்றதுல ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே நம்ம பார்க்கணும். இப்போ வரைக்கும் இது ஓகே. ஆனால் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இல்லை அவங்களுக்கான ஒரு சீக்ரெட் கான்வர்சேஷன்ஸ் இல்லைனா பொலிட்டிக்கல் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ஜனங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி பார்க்குற இடத்துல நிறைய இடங்கள்ல முக ஸ்டாலின் சார் தான் வந்து நிறைய இடத்துல பேசியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் தலைவர் சொல்லுவாருன்னு சொல்லி தான் நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். பப்ளிக்காக யாராச்சும் சோஷியல் மீடியாவில் அவர் எங்கேயாச்சும் இங்கே கொஸ்டின் பண்ணா கூட அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவர் எதிர்கட்சி தலைவராக உட்காந்தா அவருக்கான ஒரு ஃப்ளோ எப்படி இருக்கும்ன்றத நம்ம பார்க்கணும்னு ஆவலாக இருக்குது, பார்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் திமுக உதயநிதி ஸ்டாலின் சாரை தான் தலைவர் ஆக்குவாங்களா இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க வேற யாராச்சும் ஆக்குவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி பார்த்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல முக ஸ்டாலின் சார் பக்கத்தில் இல்லாமல் தான் அவர் அந்த சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து தன்னோட விஷயங்கள் எடுத்து வைக்கணும். தன்னோட பொலிட்டிக்கல் ஜேர்னியில் இது அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அவரே வந்து சிஎம் ஆயிருந்தால் அது வேற. இது வந்து நிஜமாக எதிர்பார்க்காத ஒரு பொசிஷன். எம்எல்ஏ வின் பண்ணியிருக்காரு, ஹாப்பி. ஆனால் சட்டசபையில் அவர் வந்து தனியாக தான் ஹேண்டில் பண்ணும். கூட மற்ற மினிஸ்டர்ஸ் இருந்தாலுமே நான் எப்பயும் சொல்கிறது தான், முக ஸ்டாலின் சார் அசம்பிளிக்கு வர முடியாது. ஸோ தலைவர் மேலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டு தலைவர் பார்த்துக்குவார், தலைவர் பேசுவார், தலைவர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இப்போ இவர் தான் பேசி ஆகணும், இவர் தான் சொல்லி ஆகணும், இவர் தான் வந்து ஒரு கான்வர்சேஷன் டிபேட் வந்தால் ஐ மீன் ஒரு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படுது சட்டசபையில் அப்படின்னு சொன்னால் மற்ற திமுக மினிஸ்டர்ஸோடு சேர்த்து இவருமே அங்கே இவரோட ஒப்பீனியனை எடுத்து வைக்கணும், சைலண்ட்டாக இருக்க முடியாது. என்னதான் விஜய் சார் மேலே அதாவது சிஎம் மேலே வந்து ஒரு விமர்சனங்கள் அவர் வந்து மீடியா கிட்ட பேசுறது இல்லை, பெருசாக வந்து